இன்றைக்கி உங்கள் மகா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். 1½ பங்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்துட்டாங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1க்கு 2¼ பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டாங்க. ஏன்னா நல்லா வேகணுங்கிறதுக்காக மசியறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து ஒரு 5 விசில் வச்சு நல்லா வேக வச்சாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது விசில் போன அப்புறம் நல்லா வெந்திருக்கு. அதை நல்லா மசிச்சுக்கோங்க. இன்னொரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 பங்கு பச்சரிசினா அதுக்கு 2 பங்கு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். அதுக்கு 1 டம்ளர் இல்லைன்னா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க விடணும். அது கொதித்த பிறகு நம்ம வந்து பச்சரிசி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நல்லா வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்த பிறகு கிறிஸ்மிஸ் பழத்தை இப்போ ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் கிறிஸ்மிஸ் பழம் கருக்காமல் நல்லா கலர் ப்ரௌனாக நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குக்கரை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா, கை வலிக்க நம்ம கிண்ட தேவையில்லை, சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வேணால் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்ச நேரம் கழித்து இறுகிரும். இப்போ நம்ம நெய்யும் முந்திரியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ரெடி பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பரான கமகமன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். பாய்.